குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 ராசிகளில் மட்டும்தான் அனைத்து கிரகங்களும் அடங்கியிருக்கு. அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடமான தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், ராகு, ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்தில் சனி. இவ்வளோ தான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஏதோ மையமாக வச்சுட்டு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, திருமண அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, கடன் அமைப்புகளை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதே போல் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதே போல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, மன ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் நல்லா படிக்குமா, ஏதாவது புதுசாக ஏதாவது ஏட் பண்ணலாமா, பிடிக்கலாமா, அந்த ப்ளஸ் மைனஸ் விஷயங்களாகட்டும். அதே போல் குழந்தை பேர் கிடைப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படிங்கிறதாகட்டும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். 2ஆம் இடத்து அதிபதி போய் ராகுவோடு உட்காந்துருக்கார். அப்படிங்கும்போது தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே இறங்கி காசு பணம் சம்பாதிக்கணும்னு விருப்பப்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே இறங்கி ஏமாற்றத்தை அடைஞ்சிட வேண்டாம். சில நேரங்களில் யாரோ பண்ண தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. வருமானம் உங்களுக்கு வருது வரல அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. வர்ற அளவுக்கு சந்தோஷம்தான். வரல அப்படின்னாலும் அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்களுக்குள்ளே இறங்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளை மீறி சில நேரங்களில் வார்த்தைகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. ஏன்னா அந்த புதன் 2 கூடிய புதன் அது வக்ரமாக இருக்குது. அவர் புதன் வக்ர நிவர்த்தியை அடையிறதே மார்ச் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். முதல் 20 நாட்கள் வக்ரமாக இருக்குது. ஸோ 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆகும். இன்னும் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டைட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. கொடுக்கல் வாங்கல் ஆகவே ஆகாது. கொடுத்தா இந்த காலகட்டம் கொடுக்குற பணம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. மற்றபடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ரெகுலராக உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் என்ன வரணுமோ அது வந்துட்டு இருக்கும். எக்ஸ்ட்ராவாக பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அமைப்புகளை சொல்லுது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். சரி, கணவன் மனைவி உறவு இந்த மாதம் எப்படி இருக்குது, மார்ச் மாதம் ரிஷபத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயாக வர்றாரு. அவர் போய் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு கூட இருக்கார். அப்போ ராகு கூட செவ்வாய் இருக்கிறார் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம். அப்போ உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு தான், இல்லைன்னு சொல்லலாம். நீங்களுமே உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனுமே உச்சமடைகிறாரு. உச்சமடைஞ்சார்னா ஜனவரி 1ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சமடைஞ்சார்னா ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமாக தான் இருக்கிறாரு. இப்போ 25 டேஸ் சுக்கிரன் உச்சம், உங்களுடைய ராசி அதிபதி பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராசி அதிபதி பலமடையுது அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களுமே இறுதியில் உங்களுக்கு சாதகமாக நடந்துடும் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கடன் போக்குவரத்துகள் எதுனாலும் சரி, இறுதியாக உங்களுக்கு அது ஃபேவராக முடிஞ்சிடும். அது எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக வெளியூர் வெளிமாநில பயணங்களோ, வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளோ, தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளோ, ஒரு கோவில் குளம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளோ, அதே ஒரு குழந்தை பேருக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளோ எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்புறம் வேலையில் இருந்து வந்த டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏன்னா 6ஆம் அதிபதி 11 உச்சமாயிறாரு இல்லையா? வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்குமே அங்கே பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத விஷயத்தில் மட்டும் உங்களுடைய ராசி அதிபதியை விட 7ஆம் அதிபதி ஏதோ ஒரு வகையில் பலம் அடைகிறார் அப்படிங்கிறது, ஒரு ஆகவோட சேரார் அப்படிங்கிறது தேவையில்லாத பிடிவாதம் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள்கிட்ட காட்டுவாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு, உங்களுடைய உணர்வுகளுக்கு அங்கே பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது இந்த காலகட்டம். ஏன்னா செவ்வாய் ராகு கூட இருக்கு இல்லையா? பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது. இருந்தாலும் இதுக்கு அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா எப்போவுமே சுக்கிரனுக்கு
செவ்வாய் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அப்போது ரிஷபத்திற்கு விருச்சகம் அப்படிங்கிறது ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். பெருசாக இங்கே நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது மீறி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலுமே நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணல அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எது ப்ராப்பரான விஷயமோ, எது கரெக்டோ, என்னென்னவெல்லாம் செய்கிறீங்களோ எதுனாலும் மறைக்காமல் பேசிடுங்க, சொல்லிடுங்க. அதுதான் முக்கியம். இல்லைனா சண்டை சச்சரவுகளுக்குள்ளே ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சண்டை சச்சரவு கூட வந்தால் கூட பரவாயில்ல, தேவையில்லாத சந்தேகங்கள் மனசுக்குள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் மீது உங்களுடைய துணைக்கு. ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துக்கிறது, ஓப்பனப்பாக இருந்துக்கிறது நல்லது. அதுக்காக நீங்கள் தவறு பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, நீங்கள் உச்சமாக இருக்கிறீங்க, உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக சில விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அது அவர்களுடைய பார்வைக்கு ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்திடும். வாழ்க்கை துணைக்கு மட்டும் கிடையாது, அம்மா அப்பாவுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, சொந்த பந்தங்களுக்கும் சரி, எல்லாத்தோட பார்வைக்கும் நீங்கள் இந்த மாதம் சற்று சுயநலவாதியாகவே தெரிவீர்கள். அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு வெற்றி முக்கியம், வாழ்க்கை முன்னேற்றம் முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ராகுவை கடந்த செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் மாத கடைசியில் உங்களுடைய அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோஷம் இருந்து திருமணம் நடக்காமல் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறீங்க, நடக்கவே இல்லை அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய புற்றுக்கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். அல்லது கருடாழ்வாருக்கு நெல்லிக்கனி வச்சு வழிபாடு செய்யலாம். அல்லது திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், இல்லை வன துர்க்கையம்மன் கோவில், கதிராமங்கலம் அந்த ஊர், இதில் ஏதோ ஒரு பக்கம் கூட போயிட்டு வரலாம். இப்போ நான் சொன்னதில் எந்த ஒரு விஷயம் செய்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராகு தோஷமோ இல்லை செவ்வாய் தோஷமோ அதனால் இருந்த பாதிப்புகளோ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். அப்போது போயிட்டு வந்ததையுமே அந்த பாதிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா? அப்போ உடனே அந்த திருமணத்துக்கான யோகத்தை அது ஏற்படுத்திடுது. இந்த மாதமே திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது கேட்டால் வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இருக்கிற பிரச்சனைக்கு உண்டான தீர்வு இந்த மாதம் கொடுக்குது. சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டுது இந்த மாதம். ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஓகே. வேலை அப்படிங்கும்போது 6 கூடிய சுக்கிரன் போய் நல்லா உச்சம் பெற்றதாக இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த இடத்துலையும் தொந்தரவு இருக்காது. பெண்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். பெண்கள் வழி தேவையான உதவிகள் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில் பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் நீங்களுமே வேலையில் இருக்கிற அந்த ஒர்க்லோடையெல்லாம் பெருசுபடுத்த மாட்டீங்க. கண்ணை மூடிட்டு செய்வீங்க. இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. கவலை இல்லை. கண்ணு சம்மந்தமான பிரச்சனைகளும் யூரினல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பெண்களுக்கு, ரிஷபராசி பெண்களுக்கு அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் இந்த காலகட்டம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சுக்கிரன் போய் சனியை தொடுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி தான் கழிப்பறை போக விடுறது, அதில் சார்ந்த விஷயங்கள், மர்ம உறுப்புல பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய தர்ம கர்மாதிபதியான சனியை தொடுறாரு அப்படிங்கும்போது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறையிறத நம்மளால் பார்க்க முடியும். தொழிலில் கஸ்டமரே கிடச்சிருக்க மாட்டாங்க, கிளைண்ட்டே கிடச்சிருக்க மாட்டாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எதுவுமே கிடச்சிருக்காது. இப்போ யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய முயற்சி எடுத்துருப்போம், எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது. ஸோ அப்படி ஒரு ஆதங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுக்கிரன் அப்படியே சனியை தொடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது மார்ச் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை தொட போகிறாரு. அப்படிங்கும்போதே உங்களுக்கு அது கொஞ்சம் ஓகே அப்படிங்க ஒரு தைரியம் வந்துடும். ஓகே, நம்ம எப்படி ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு, நம்ம நம்புகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் க்ரோத் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க, க்ரோத் பண்ணிடுவீங்க. இது நாள் வரைக்கும் இருந்த அந்த சோம்பேறித்தனமும் அந்த இயலாமையும் இனி வர நாட்களில் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா மறுபடியும் எகைன் 2ஆம் இடத்துல இருக்க குரு கையில் வர்ற காசு எல்லாம் கரைச்சுட்டே தான் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஓகே. கடன் அமைப்புகள், கவர்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் லோன் வாங்கினாலும் அதுக்கான முயற்சிகள் அடுத்தாலும் கிடைக்கும். மேக்ஸிமம் ப்ரைவேட் பேங்க்கில் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரனா ப்ரைவேட் கிரகம் 9-10 சனியினுடைய ஆதிக்கமாக வந்துடுது. 14ஆம் தேதி வரைக்கும் அந்த சூரியனுடைய பயிற்சி வரைக்கும் ப்ரைவேட் பேங்க்கில் ட்ரை பண்ணலாம்.
இல்லைன்னா வெளியில் கைமாற்று வாங்குறதுனாலும் அது கிடைக்கும். அப்படி இல்லை சார் 14ஆம் தேதிக்கு மேலே தான் அது எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக கவர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணலாம். மானியமெல்லாம் கேட்கணும் பிடிக்கணும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது உதவிகள் கேட்கணும் பிடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஓகே, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாத துவக்கத்தில் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது இருதய கோளாறுகள் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கும். கண் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். முதுகெலும்பு வலி இதெல்லாம் இந்த மாதம் துவக்கத்தில் இருக்குது. ஜீரண சம்மந்தமான உறுப்புகளில் பிரச்சனைகள், சரியாக ஜீரணமாகாது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் கரைஞ்சு போகக்கூடிய விஷயந்தான். கேஸ்ட்ரிக் பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு ராஜ உறுப்புகள் ஏதாவது தொந்தரவு, ஹார்ட்லேயோ லிவர்லேயோ ஏதோ டேமேஜ் ஆகி போச்சு, சரியாக மோஷன் வர மாட்டேது, வந்தாலும் திருப்தியாக போக முடியாது. 4 தடவை 5 தடவை போகிறோம். ஆனால் டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது, கண் அப்படியே பார்வை மங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது மாத துவக்கத்தில். ஸோ அது அன்னெசரியான செலவு. வீட்டு வைத்தியம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்துக்கிறது நல்லது. பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை இது கொடுக்காது. கோச்சாரம் சுயஜாதகத்தின்படி 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் என்ற கிரகமெல்லாம் தசாபுத்தி நடத்துனா கண்டிப்பாக நோயை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. கோச்சாரம் அதை உங்களுக்கு சமப்படுத்துது. உடல் ஆரோக்கியத்தை மேன்மை அடைய செய்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த சூரியன் ஆகப்பட்ட கிரகம் உங்களுக்கு தர்றாரு. 10ஆம் இடத்துல சூரியனுமே திக்பலம் தான். இப்போது ஆரோக்கியம் பெருசாக கெட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பழைய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். படிப்பு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல கேது. ஆரம்ப கல்வி இதெல்லாம் ஓகே. உயர்கல்வி மேற்கல்வி அப்படிங்கிறது தடைதாமதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு உயர்கல்வி மேற்கல்வியில் புதுசாக ஏதாவது கோர்ஸ் எடுத்து முடிக்கிறேன்னு சொல்லி கூட தேவையில்லாமல் காசு செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்ட்டு 5 கூடியர் போய் 10ஆம் இடத்துல 5 கூடியர் 10ஆம் இடத்துல வக்ரமாக உட்காந்துருக்காரு. 20ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் வக்ரமாக இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் அது வாய்ப்பு இல்லை. 20ஆம் தேதிக்கு மேலே டெஸ்ட் டியூப் போகிறதோ இல்லை ட்ரீட்மெண்ட் பார்க்குறதோ, வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றி பார்க்கலாம் பிடிக்கலாம், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி 20ஆம் தேதிக்கு மேலே செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவராக மாறும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு ஏதாவது பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த குழந்தை பேருக்காக ஏதாவது புத்திர காமேஷ்டி யோகம் பண்ணுறோம், இல்லை கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவிலுக்கு போகிறோம், இப்படி எதுனாலும் சரி குழந்தை பேருக்காக என்ன முயற்சிகள் செய்தாலும் சரி 20ஆம் தேதிக்கு மேலே செய்யுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டா, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒர்க் லோடு தான். என்னென்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது இந்த மாதம். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது. நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய நேரம் கூட நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் வெளிமாநில பயணம் சுற்றுலாவெல்லாம் போயிட்டு வரக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் படத்துக்கெல்லாம் போயிட்டு வருவோம். மனசு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அது இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஓகே தான், பெருசாக நெகட்டிவாகலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கா, சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.